Giriga's summer sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. இந்த தேர்தல் நன்மைக்கும் தீமைக்கான தேர்தல், மதத்துக்கான தேர்தல் இல்ல. திமுக தவறான ஒரு கட்டமைக்க பார்க்கிறது. இவர்கள் வந்தால் நாடு வீணாகிவிடும் என்று சொல்கிறார்கள். யார் வந்தால் ஒரு நாடு வீணாகிடும்? இந்த 5 ஆண்டு காலம் திமுக ஆட்சி தான் இந்த தமிழ்நாடு குட்டி சேவராக இருக்கிறது. கஞ்சா தமிழ்நாடாக இருக்கிறது, போதை தமிழ்நாடாக இருக்கிறது. இன்னும் ஒரு 5 ஆண்டு காலம் தமிழ்நாடு இந்த ஆட்சியின் கீழ் தொடர்ந்தால் மற்றும் ஒரு பஞ்சாபாக தமிழ்நாடு மாறும். இன்னைக்கு இந்தியாவிலே அதிக போதை பழக்கம் உள்ள ஒரு மாநிலம் எதுனா பஞ்சாப். பஞ்சாப் முழுக்க போதை பழக்கம், இளைஞர்கள் உட்பட பெண்கள் உட்பட போதையிலே அடிமையாக இருக்கிற ஒரு மாநிலம். ஏன்னா அண்டை நாடு பாகிஸ்தான், அங்கிருந்து தாராளமாக கிடைக்கிறது. இன்னைக்கு அனைத்து ஊடகங்களும் சில நடுநிலை பத்திரிகையாளர்கள், அனைத்தும் சொல்ல மாட்டார், சில நடுநிலை பத்திரிகையாளர்கள் கோரித்து காட்டுகிறார்கள். இந்த நிலைமை தமிழகத்திலே நீடித்தால் தொடர்ந்தால் பல்வேறு பஞ்சாபாக தமிழ்நாடு மாறும் என்று சொல்லியிருக்கிறார். இந்த நிலைமை நமக்கு ஓடுமாமா? வேணுமாக்கா? தயவு செய்து சிந்திச்சு பாருங்க. உங்க பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டாமா? உங்க பெண் பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டாமா? செஞ்சு நிறைய பேராட்சி மக்களே சிந்திச்சு பாருங்க. இந்த தமிழ்நாட்டில் என்ன கிடைக்குது, என்ன நடக்குது? 5 ஆண்டு காலத்துல அரிசி கிடைக்குதோ இல்லையோ, பருப்பு கிடைக்குதோ இல்லையோ, எண்ணெய் கிடைக்குதோ இல்லையோ, கஞ்சா கிடைக்குது. கஞ்சா கிடைக்காத ஊர் இல்ல, கஞ்சா கிடைக்காத தெரு இல்ல, கஞ்சா கிடைக்காத காலேஜ் இல்ல, கஞ்சா கிடைக்காத ஸ்கூல் இல்ல. இந்த கஞ்சா பழக்கத்தால் என்ன ஆகுது? எங்கே பார்த்தாலும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு. கற்பழிப்புனா எப்படி நம்ம கேட்போம், கேள்விப்பட்டிருப்போம். அங்க ஒண்ணு இங்க எல்லா ஆட்சியிலும் நடக்கும், அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு நடக்கும். ஆனா இந்த திமுக ஆட்சியில் என்ன நடக்குது? கூட்டு பாலியல். ஒரு பெண்ணை 5 பேர் கடத்தி சென்று கற்பழித்து கொலை செய்யப்பட்டார். ஒரு சிறுமியை 10 பேர் கற்பழித்து கழுத்து நெரித்து கொல்லப்பட்டார். இதான நீ செய்தி? பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குதா? பள்ளிக்கு போனா மாணவி கற்பழிக்கப்படுகிறார், வேலைக்கு போனா வேலைக்கு போற இடத்துல கற்பழிக்கப்படுகிறார்கள், ரோட்ல நடந்து சென்றா தூக்கி கொண்டு போய் கற்பழிக்கப்படுகிறார். சரி, வீட்டுல பாதுகாப்பா இருக்கலாம் பார்த்தா வீட்டுக்குள்ள பூந்து கற்பழிக்கிறார். என்ன ஆச்சு? ஒரு 4 நாளுக்கு முன்னாடி, 4 நாளுக்கு முன்னாடி என்ன ஆச்சு? இஸ்லாம் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு மாணவி சென்னையில் என்ன ஆச்சு? 12ஆம் வகுப்புக்கு படித்துக் கொண்டிருந்த ஒரு பெண் கஞ்சா போதை பழக்கத்திலே அந்த வீட்டுக்குள்ள நுழைந்து அந்த பெண்ணை கற்பழிக்க முற்பட்டிருக்கிறார். தடுத்த பெண்ணை அருவாளால் பயங்கரமாக வெட்டப்பட்டார். அந்த பெண் இன்னைக்கு உயிருக்கு ஆபத்தான நிலையில சேர்க்கப்பட்டிருக்கார். அதுக்கு இன்னொரு காரணம், போலீஸ் வெக்கமே இல்லாம மானமெட்டமா போலீஸ் ஒரு காரணம் சொல்றாங்க, அது நேரடியா சொல்லாம தகவல் சொல்றாங்க. அது பக்கத்துல பலான தொழில் நடக்கலாம், அதை நினைச்சு உள்ள போதுதான். எப்படி குதிரா பாரு விளக்கம் போலீஸ், எப்படி குதிரா பாரு போலீஸ் விளக்கம். இன்னைக்கு அந்த பெண் இன்னும் உயிருக்கு பாவம் இருக்குது. 2 வயசு குழந்தை, 2 வயசு குழந்தை. என்ன அந்த குழந்தைக்கு உலகம் தான் என்னன்னு தெரியாது. அந்த 2 வயசு குழந்தையே பாலியல் சீண்டல் பண்ணி கழுத்தை நிறுத்தி கொண்டு வந்தான். கேட்டா கஞ்சா போதை. உள்ளாட்சி குளத்துல 12வது படிக்கிற பொண்ணு காணவில்லை என்று பெற்றோர் புகார் கொடுக்கிறாங்க. போலீஸ் வாங்க மறுக்குது. போலீஸ் நடவடிக்கை எடுக்கல. ஒரு நாள் ஃபுல்லா போலீஸ் நடவடிக்கை எடுக்கல. ஒரு நாளுக்கு பின்னாடி வீட்டு பக்கத்திலே புதார்ல அந்த பெண் கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். போலீஸ் நடவடிக்கை எடுத்தா நடந்திருக்கும். அது இப்படி இந்த ஆட்சியிலே இதெல்லாம் இந்த முதலமைச்சருக்கு
எதுவுமே நடக்காதது போல, ஒண்ணுமே இல்லாதது போல ஒரு மாய தோட்டத்தை அப்படியே இல்லாத பேரு இந்த கூட்டு பயிர்க்கா அப்படியே போகல அது மாதிரி போற எதுவுமே நடக்காத மாதிரி, ஒண்ணுமே நடக்காத மாதிரி அப்படியே ஒரு ஆக்டிங் கொடுக்குறாங்க. ஆனா தினந்தோறும் இது நடக்கும். இது வரைக்கும் பேசிருக்கிறாங்களா? முதலமைச்சர் அதை பற்றி பேசிருக்கிறாரா? நடவடிக்கை எடுத்திருக்கிறாரா? எதுவுமே இல்லை. ஏன் இங்க செஞ்சிலேயே 80 வயசு மூதாட்டி கற்பழிக்கப்பட்டிருக்கிறார் இந்த பகுதியில். சொல்லு எங்க வர பஸ் ஸ்டாண்ட்ல சொல்றத சொல்லுங்க. எங்க வர பஸ் ஸ்டாண்ட்ல மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணை கஞ்சா அடித்துட்டு அந்த பெண்ணை கற்பழித்திருக்கிறார் சொல்றார். இதுதான் எல்லா இடத்துலயும் நடக்குது. ஆனா என்ன தெரியுமா சொல்றாங்க? நம்ம ஏதாவது பேசிட்டா பாத்தியா அந்த சண்முகம் பேசிட்டார், இந்த குஷ்புக்கு, இந்த கனிமொழிக்கு, இவங்கெல்லாம் சில பேர் இருக்கிறாங்க. நம்ம பேசினாதான் கண்ணு தெரியும். மற்றவங்க இந்த நேரத்தில் இந்த கொலை கற்பழிப்பு இவங்களுக்கு எல்லாம் கண்ணே தெரியாது. அவங்களுக்கு எல்லாம் கண்ணே தெரியும். கனிமொழி கண்ணே தெரியாது. பேசிருக்காங்களா? கடன் தெரிவிச்சிருக்காங்களா? நான் கேட்கிறேன். நான் சொன்னா திமுக அண்ணா திமுக எதிர்கட்சி மிகைப்படுத்தி பேசுறாரு, அதிகப்படுத்தி பேசுறாரு நீங்க சொல்றீங்க. நீங்க இப்ப ஏலத்துல ஒரு கட்சி எடுத்தீங்களே, அதிக தொகை கொடுத்து ஒரு ஏலத்துல ஒரு கட்சி எடுத்தாங்கல்ல, பொட்டி பாட்டி திருமதி பிரேமலதா, அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க? 2 நாளைக்கு முன்னாடி அண்ணன் ஸ்டாலின் அமர்வு வச்சுட்டு டார்ச் லைட் கமலஹாசன் பக்கத்துல உட்காந்துட்டு பீஸ் போன டார்ச் லைட்டை உட்கார வச்சுன்னு மேடையில பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? எங்க அண்ணன் மீது ஸ்டாலின் மீது எந்த குற்றச்சாட்டும் இல்லை, ஒரே ஒரு குற்றச்சாட்டை தவிர தமிழ்நாட்டில் பாலியல் வன்கொடுமை, கஞ்சா, இதை தவிர வேற ஒண்ணும் இல்லை. தேவையான உங்களுக்கு இதெல்லாம் தேவையா? நாங்க சொன்ன இல்ல இதுக்கு பதில் கனிமொழி அவர்கள இதுக்கு பதில் கொடுக்கலாம். எல்லாரும் சொல்லுங்களா பாப்போம். யார் சொல்றது? உங்க கூட்டணியில் இருக்கிற கூட்டணி கட்சி தலைவர் மேடையில் முதலமைச்சரை உட்கார வைத்து உங்கள் ஆட்சியிலே கற்பழிப்பு, கஞ்சா, போதை இருக்கிறது என்று சொல்கிறார். இதுக்கு மேல என்னங்க நடக்குது இந்த ஆட்சியில்? சரி, இந்த ஆட்சியை பத்தி விடுங்க. இந்த மாவட்டத்தில் விழுப்புரத்தில் செஞ்சிக்கு 10வது காலம் விடுங்க. இந்த 5வது காலம் அமைச்சராக ஆளுமிச்சார் அதிகாரம் இவர் சொன்னா எல்லா கோயிலுக்கும் போனா எல்லாத்துக்கும் முதல் மரியாதை கொடுத்தோம். அதெல்லாம் வாங்கிக்கிறீங்க. அந்த ஊருக்கு என்ன செய்யுங்க? இல்ல அந்த கோயிலுக்கு தான் என்ன செய்யுங்க? எல்லாம் செய்திருக்கிறாரா? எல்லாம் பண்ணிருக்கிறாங்களா? அவங்க தலைவர் மாதிரி இவரும் போட்டோ எடுத்துக்கிறாரு. அவங்க தலைவர் மாதிரி இவரும் போட்டோ எடுத்து போறதுதான் வேலை. எந்த அடிப்படை வசதிகளும் இந்த கிராமத்திற்கு செய்யப்படவில்லை. இந்த பகுதியில் இருக்கிற கிராம மக்களுக்கு செய்யப்படவில்லை. இந்த செஞ்சி பேரூராட்சி சொல்லி செஞ்சாரு எல்லாம் எந்த வளர்ந்திருக்கிற இன்னைக்கு விழுப்புரம் மாவட்டத்திலேயே மிக வேகமாக வளர்ந்து வர ஒரு நகரம் செஞ்சி நகரம். இது ஏதோ இந்த 5 ஆட்சியிலும் வரவில்லை. வியாபாரங்கள் நல்லா நடக்குது. அதனால வியாபாரிகள் தங்களுடைய முதலீட்டை வைத்து இந்த செஞ்சியை இன்னைக்கு வளர்த்து கொண்டு வரார்கள். இவங்க ஒன்னும் ஒரு கிள்ளிக்கல ஒன்னும் போடல. அவரு கொடுத்தே ஒரு மாலை. ஆனால் எந்த பிரச்சனையும் தீர்க்கப்படவில்லை. முக்கியமாக தண்ணீர் பிரச்சனை தீர்க்கப்படவில்லை. அம்மாவுடைய ஆட்சியில் நாங்கள் என்ன பண்ணோம்? இந்த ஆட்சி என்ன செய்தது? நாங்கள் கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாம்
நிறுத்தியது, செயல்படுத்தல. நாங்க என்ன திட்டம் கொண்டு வந்தோம்? நான் எங்க வீட்டுல தண்ணி கொண்டு போறோம், எங்க வீட்டுல காலேஜை கொண்டு போறோம். என்ன பண்ணோம்? அம்மாவுடைய ஆட்சியில விழுப்புரம் மாவட்டம் முழுமை தண்ணிக்கு பஞ்சம், தட்டுப்பாட்டு உள்ள ஒரு மாவட்டம் விழுப்புரமும் கள்ளக்குறிச்சியும். இதை நிரந்தரமா போக்கணும்னா என்ன பண்ணலாம் சொல்லிட்டு எடப்பாடியார் மரக்காணத்துல ஊனிமேட்ல இருந்து கடல்ல இருந்து கடல் தண்ணீர் எடுத்து குடிநீராக்கி விழுப்புரம் மாவட்டம் இருக்கிற முழுமையா எல்லா நகரம் எல்லா கிராமமும் உளுந்தூர்பேட்டை வரைக்கும் அந்த கடல் நீர் குடிநீராக்க திட்டத்தை 1550 கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் விடப்பட்டு அதை எடுத்து அதை அடிக்கல் நாட்டி பணி துவக்கப்பட்டது. ஆட்சி மாற்றம் வந்தது. என்ன பண்ண? அது என்ன அவங்களுக்கு நஷ்டம்? என்ன குறை கண்டுபிடிச்ச? அந்த திட்டம் கைவிடப்பட்டு விட்டது. என்ன சொன்ன? நான் மேட்டூர்ல இருந்து கொண்டாடுறேன். என்னாச்சு? வாய் அளவு தான். அதுக்கப்புறம் ஒண்ணு கிடையாது. இன்னைக்கு அந்த திட்டம் நடந்திருந்தா தண்ணி 2 வருஷம் ஆயிருக்கு. எல்லா கிராமத்துக்கும் வந்து சென்னைக்கு அப்புறம் ஊரக பகுதிக்கு கடல் நீரை குடிநீராக்க திட்டம் முதல்ல கொண்டு வரப்பட்டது நம்முடைய விழுப்புரம் மாவட்டத்திற்கு. அது ஏன் நிறுத்தின? அந்த தண்ணி நீ செஞ்சு நகர மக்களுக்கு எல்லாருக்கும் தண்ணி தான் பிரச்சனை தீர்ந்து கொள்ள. இங்க இருக்கிற கிராமத்துக்கு எல்லாம் தண்ணி போயிடும். தீர்ந்து கொள்ள கடல் தண்ணி மொத்தமா போகுது. எவ்வளவு நாள் எடுத்துக்க வேண்டியதான் நம்ம தண்ணி. அந்த திட்டத்தை நிறுத்தியிருக்கிறார். பல்கலைக்கழகம் விழுப்புரம் மாவட்டம் விவசாயிகள் நிறைந்த மாவட்டம், தாழ்த்தப்பட்டு பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட விவசாயிகள் நிறைந்த மக்கள் நிறைந்த மாவட்டம், கல்வியிலே பின்தங்கிய ஒரு மாவட்டம். மேல் படிப்புல அந்த மேல் படிப்பு அவருக்கு அருகாமையிலே கிடைக்க வேண்டும், விரைந்து கிடைக்க வேண்டும், இலவசமாக கிடைக்க வேண்டும். நல்ல நோக்கத்துல போராடி வாங்கின. எங்க ஆட்சியிலே நான் கிட்டத்தட்ட 4 வருஷம் போராடின. அந்த பல்கலைக்கழகம் வளர்ந்துக்கு போராடி கடைசியில வாங்கின. தொடங்க ஆட்சி மாறிச்சு. என்ன பண்ணிச்சு? உனக்கு அம்மா பேர் வேணா நீ எதோ பேர் வச்சுட்டு போதான் சொன்ன. தொடர்ந்துக்கலாம்ல. அந்த பல்கலைக்கழகத்தை நிறுத்திட்டாங்க. இருந்திருந்தா இன்னைக்கு நம்ம மாணவர்கள் அங்க படிச்சிருப்போம். அதுவும் போச்சு. சரி, இந்த 5 ஆண்டு காலம் படித்து விட்டு வேலை இல்லாமல் இருக்கிற இந்த செஞ்சி பகுதியில் இருக்கிற இளைஞர்களுக்கு என்ன செய்திருக்கிறார் திரு மஸ்தான் அவர்கள்? டைடல் பார்க் கொண்டாந்தாரா? நாங்க விழுப்புரத்தில் கொண்டாந்தோம் மினி டைடல் பார்க். அதை தூக்கி போய் பாண்டியில போட்டார் பக்கத்துல. சரி, உருவாச்சில் நீ செஞ்சி பகுதியில் கொண்டாந்துருக்கலாம்ல. ஒரு சிற்பம் ஒரு சிற்பாட்டு ஏதோ வந்திருக்கிறதா செஞ்சிலே? நாங்க கொண்டாடுறது இவங்க கொண்டாடணும்னு சொல்றோம் வெக்கம் இல்லாம. திண்டிவனத்துல அம்மாவுடைய ஆட்சியில எடப்பாடியார் தொடங்கி வச்ச சிற்பாட்டு, அதுல ஃபுட்பாத்து, காலனி பூங்கா எல்லாம் நாங்க கொண்டாண்டது. இவங்க வெக்கமே இல்லாம இவங்க பேச சொல்றாங்க நாங்க கொண்டாடுறோம். சரி, நீ என்ன பண்ண? இந்த செஞ்சி மலையனூர் இந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்துவதற்கு உதவ ஏதாவது ஒரு தொழிற்பேட்டை அமைச்சிருக்கலாம்ல. 35 வருஷம் பேரூராட்சி தலைவர், 10 ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினர், 3 ஆண்டு காலம் அமைச்சர். ஒரு சின்னதா ஒரு தொழிற்பேட்டை கொண்டு வருவதற்கு வக்கு இல்ல, துப்பு இல்ல. இவர் எனக்கு மீண்டும் சட்டமன்ற தேர்தல் சிந்திச்சுக்கணும். சிந்தித்து ஓட்டு போடுங்க. யார் வந்தால் நமக்கு சிறப்பாக இருக்கும். நம்முடைய உரிமைகளை சட்டமன்றத்திலே தைரியமாக தெளிவாக அழுத்தமாக உயிரிழந்தவருக்கு எடுத்துக் கொள்ளக்கூடிய வேட்பாளர் யார்? சிந்திச்சு பார்ப்போம். 10 ஆண்டு காலம் பஸ்டாண்ட் இருந்தார். என்ன பேசியிருக்கிறார்? நானும் இருந்தேன். அவர் இருக்கும்போது அமைச்சராக இருந்த 5 ஆண்டு காலம் அவர் எதிர்கட்சியா இருந்தார். என்ன பேசினார்? செஞ்சிக்கு என்ன கேட்டிருக்கிறார்? ஏதாவது கேட்டாரா? சட்டமன்றத்தில் ஏதாவது பேசியிருக்கிறாரா? இப்ப 5 ஆண்டு காலம் உங்களுக்கு ஆளுங்கட்சி இந்த செஞ்சி தொகுதியில வளர்ச்சிக்கு என்ன கோரிக்கை வைத்திருக்கிறார்? என்ன நிறைவேற்றிருக்கிறார்? சொல்ல முடியுமா? கேட்கணும். நீங்க இதெல்லாம்
இதெல்லாம் நீங்க சிந்திச்சு பார்க்கணும். Giriya's summer sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package.